இன்றைக்கி நம்ம சேமியா பாயசம் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். பால் பாயசம் ஜவ்வரிசி இல்லாமல் வெறும் பாலே நம்ம எப்படி சேமியா செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நான் ஒரு 5 பாதாம் எடுத்திருக்கேன், முந்திரி ஒரு 5 முந்திரி. இப்போ இதை நான் ஊற வச்சுருக்கேன். இந்த பாதாம் வந்து நம்ம தோலை உரித்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம சேமியா வந்து நம்ம நெய் விட்டு நம்ம பாத்திரம் வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ நான் நெய் சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டேன். இப்போ இதில் நம்ம இந்த சேமியாவை சேர்த்து நம்ம வறுத்துருவோம். இதுக்கு தேவையான பால் பார்த்திங்கன்னா, நான் இப்போ காய தேவையான பால் பார்த்திங்கன்னா, இப்போ 1/2 லிட்டர் பால் எடுத்து நான் காய வச்சுக்கிட்டு இருக்கேங்க. இது நல்லா காயட்டும். ஒரு சைடு நம்ம நல்லா நெய்யை நம்ம நெய்யிலே சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நெய்யில் சேர்த்து சேமியாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா பொறுமையாகவே வறுக்கிறோம், கருகிராமல். நெய் விட்டு வறுக்கையில் அது டேஸ்ட்டே வேறு லெவலில் செம்மையாக இருக்கும். இந்த பாயாசம் வந்து சேமியா இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க. நம்ம பாதாம் முந்திரி நம்ம அதெல்லாம் சேர்க்கையில் செம்மையாக இருக்கும். பால் பாயசம் அளவுக்கு நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சேமியாவை இந்த அளவு வறுத்தாவே நல்லா போதும். ரெடி ஆயிடுச்சு. நல்லா சிவக்க இந்த அளவுக்கு நம்ம வறுத்தாச்சுங்க சேமியா. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவு வறுத்தா போதும். நம்ம இதுக்கு அரைக்கிற ஜாமானை பார்த்துடலாம். இப்போ நம்ம பால் நல்லா கொதி வந்துருச்சுங்க. நம்ம இப்போ வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் நம்ம சேமியாவை நம்ம இதில் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதில் நான் வேகத்தை நல்லா பாலில் 1 நிமிஷம் வெந்தாவே போதும். அதுக்குள்ளாட்டியும் நம்ம வறுத்ததுனால அவ்வளோவா சேமியா வந்து கரைஞ்சிடாது. அதுவும் நம்ம நெய்யில் வறுத்துருக்கோம் பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா 1 நிமிஷம் வேகட்டும். நல்லா நம்ம வறுத்ததுனால சேமியா வந்து உடையாது, கரையாது, செம்மையாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருள் நம்ம இதில் பாதாம் 5 பாதாம் 6 முந்திரி எடுத்திருக்கேன். இப்போ தேங்காய் பார்த்திங்கன்னா இந்த அளவு கொஞ்சம் ஒரு 2 சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்க்க போகிறோம். நம்ம தேங்காயும் சேர்த்துக்கலாம். இது வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதில் ஒரு 5 ஏலக்காய் வாசனைக்காக ஒரு 5 ஏலக்காய் நான் எடுத்திருக்கேன். இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம எடுத்து இதிலே சேர்த்துடலாம். அரைக்கிறதுலையே இது வந்து நல்ல ஒரு திக்னஸ்க்காகவும் நல்லாயிருக்கும் செம்மையாக. இப்போ இதை நம்ம சேர்த்து நம்ம தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரணும். நம்ம தேங்காய் இதெல்லாம் சேர்த்ததே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம நல்லா நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ தேங்காய் முந்திரி பாதாமெல்லாம் கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதில் சேமியாவெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். அளவுக்கு நல்லா சேமியா பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம இந்த அரைச்சி வச்ச பாதாம் முந்திரி கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றி நம்ம அதில் சேர்த்துடலாம். அவ்வளோ ஒரு வாசமாக சூப்பராக இருக்குங்க. அதனால கொஞ்சம் உப்பு லைட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் இந்த அளவு ஒரு டம்ளரில் 3/4 டம்ளர் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை இந்த அளவு நான் எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம இதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா ஒரு தட்டு தட்டிடலாம். பாத்திரம் நம்ம தாளிப்பு சாப்பிட்ட சேமியா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பாத்திரம் வச்சு நம்ம நெய்யில் வச்சு நெய் சேர்த்துருக்கேன் நான். இதில் முந்திரி திராட்சை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சேர்த்துடலாம். திராட்சை நல்லா நம்ம நெய் விட்டு பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இதை நம்ம இப்போ சேமியாவை நம்ம சேர்த்துடலாம். செம்மையாக வந்திருக்குங்க. இந்த மாதிரி பால் பாயசம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அருமையாக நம்ம பாதாம் முந்திரியெல்லாம் சேர்த்துருக்கோம். செம்மையாக மனமாக மணக்குது. ஜவ்வரிசி சேர்க்காத பால் பாயசங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இப்போ பார்த்திங்கன்னா பால் சேமியா செம்மையாக வந்திருக்கு பாருங்க. இந்த அளவில் டேஸ்ட்டே செம்மையாக இருக்குங்க. இது நம்ம பாதாம் முந்திரிலாம் நம்ம சேர்க்குறது ஏலக்காயெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம்னா அவ்வளோ ஒரு வாசனையாகவும் குழந்தைங்களாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி பால் பாயசம் யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க. அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.